ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு எள்ளும் கருத்த உளுந்தும் வச்சு எள்ளு பாகு உருண்டை செய்வோம். இதில் எள்ளை நன்றாக துப்புரவாக்கி அதை வறுத்தெடுப்போம். வறுத்த எள்ளை நன்றாக ஆற விடுவோம். எள்ளு நன்றாக ஆறியதும் எள்ளோட வறுத்த உளுத்தம்மா, வறுத்த மிளகு சீரகத்தூள், ஏலக்காய்த்தூள், சீனி வெள்ளத்தையும் போட்டு கிரைண்டரில் அரைச்சி எடுப்போம். கிரைண்டரில் அரைச்சி எடுத்ததோடு சிறிதளவு சீனி முழுசாக மிதக்க போட்டுட்டு கொதிக்க தண்ணீர் எடுத்து இதுக்க விட்டு கிளறணும். கிளறி போட்டு நன்றாக அதை உரலில் போட்டு இடித்தடிப்போம். உரலில் எடுத்து போட்டு இடிக்கும்போது நல்ல எண்ணெய் பிடிப்பாக வரும். ஊரில் ஃபுல்லாகவே உரலில் தான் போட்டு இடித்து எடுப்பிக்கணும். நாங்கள் கிரைண்டரில் அரைச்சி போட்டு கொஞ்சமாக உரலில் போட்டு இடித்து எடுப்போம் கையால். இப்படியே தொடர்ந்து அடித்தா இதில் எண்ணெய் பிறக்கும். நான் தொடர்ந்து அடிக்கையில் ஒரு சிறிதளவு நேரம் அடிச்சிட்டு இறக்கிட்டேன். பிடிக்கிறதுக்கு அளவாக வந்தோடனே இறக்கிட்டேன். கருத்த உளுத்தம் மாண்டபடியாக எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பிடிப்பு வேறு குறைவாக இருக்கும். நீங்கள் உருட்டி சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி சிறுவர்களிலிருந்து பெரியாக்கள் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடலாம். ஆரோக்கியமானது. ஆனால் கணக்கு சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை வீதம் சாப்பிடலாம். உளுந்தும் எள்ளும் ஆரோக்கியமான உணவுகள் உண்டு. இது மிளகு சீரகம் போட்டு இடிக்கிறபடியே சமைச்சு கொடுக்குற தன்மை இருக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாருக்குமே நல்ல சிற்றுண்டியாக இருக்கும். சிறிய உருண்டைகளாக உருட்டி போட்டு காற்று புகாத டப்பாவில் போட்டு நீண்ட நாட்களுக்கு வச்சு பாவிக்கலாம். நீங்களும் செய்து சாப்பிடுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை வீதம் சாப்பிட்டு வாருங்கள். உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.